أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. எல்லா புகழும் கடவுள் ஒருவருக்கு மாத்திரமே. வணக்கத்துக்கு தகுதியானவர் அந்த அல்லாஹுவை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை என்று சாட்சி கூறியவனாக. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம குர்ஆன் கூறக்கூடிய அறிவியல் நுண்ணறிவுகள் இல்ல சயின்டிபிக் மிரக்கல்ஸ் இன் குர்ஆன், அதை பத்தி ஒரு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா எந்த சமூகம் தனக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை தூரமாக்கி விட்டதோ அந்த சமூகத்தினால் எழுச்சி பெறவே முடியாது. இதுதான் கடந்த காலகட்டங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். சிறப்பான விஷயம் நம்ம கையில இருக்கு. ஆனா நம்மள உலகம் முழுவதும் 56 நாடுகள் இருக்கு, முஸ்லிம் நாடுகள். 190 கோடி முஸ்லிம்கள் உலகம் போல இருக்காங்க. ஒரு சிறப்பான வழிகாட்டுதலை 4 பேர்ல ஒருத்தர் முஸ்லிம்ங்க. உலகத்துல 4 பேர் இருந்தாங்கன்னா இல்ல ஒருத்தர் முஸ்லீமா இருக்காங்க. இந்த வேதத்தை வச்சு அவங்க அதாவது குர்ஆன் தான் எல்லாமே, குர்ஆன் தான் இந்த உலகத்தை வழி நடத்திட்டு இருக்கு. அத நாம நம்புறோமா முதல்ல நம்ம யோசிக்கணும். ஏன்னா அதை வச்சுதான் உலகம் முடியவே இருக்கு. இந்த உலகத்தினுடைய லைஃப் ஸ்பேன் எவ்வளவு நாள்னா இவ்வளவு நாள்னு சொல்றது வச்சு அதை வச்சு அந்த குர்ஆனை வச்சுதான் இயங்கிட்டு இருக்கு இந்த உலகமே. ஏன்னா இது கடவுளின் வார்த்தை, நமக்கெல்லாம் தெரியும். அதற்கான ஆதாரத்தை நம்ம கண்கூட நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த 190 கோடி மக்கள்ல 3% பேர் டேட்டா, 3% பேர் கூட அவங்க அரபியில சொல்றாங்க குர்ஆன் வாசிக்க தெரியல, படிக்க தெரியல அப்படின்னு. எவ்வளவு பேர் நம்ம தொடர்புல இருக்கிறோம் குர்ஆனோட தினசரி? நமக்கு தேவையான பிரச்சனைகளுக்கு குர்ஆனை அணுகிறோமா? நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகளுக்கு நம்ம குர்ஆனை அணுகிறோமா அப்படிங்கிறத நமக்கு நாமே பார்க்கக்கூடிய ஒரு தருணம். அதற்கான ஒரு வாய்ப்பா இந்த ஜும்மா நமக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நமக்கு ஆக்கி தரணும். குர்ஆன் தான் நம் வாழ்க்கையின் அடிப்படை. ஏன்னா கடவுளின் வார்த்தை இது. இஃப் யூ கிவ் குர்ஆன், குர்ஆன் வில் கிவ் ஆல். இதுல இந்த அறிவியல் நுண்ணறிவை பத்தி 20 அத்தியாயங்கள் எல்லாம் சொல்றாங்க. இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நான் சொல்றேன், இன்னும் ப்ரூவ் பண்ணாத விஷயம் எவ்வளவோ இருக்கு குர்ஆன்ல. ஏன்னா இது உலகம் அழியக்கூடிய வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு வழிகாட்ட போதுமானதாக இருக்குது. அந்த ப்ராபசிஸ், அந்த முன்னறிவிப்புகளை எல்லாம் இது உள்ள இருக்கு, நமக்கு தெரியல. எப்போ இந்த போன் வந்துச்சு, மொபைல் போன் எப்போ வந்துச்சு, ஒரு உதாரணத்துக்கு 2000 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ SMS பெரிய விஷயம் நமக்கு. ஒரு SMS அனுப்பி மெசேஜ் அனுப்புறது என்ன தெரியாது. இப்ப வைஃபை எல்லாம் சாதாரணம். வைஃபை அப்படி, அதாவது எதுக்கு சொல்றேன்னா இந்த முன்னேற்றம் ஆகிக்கிட்டே இருக்கு. அது எல்லாமே குர்ஆன்ல இருக்கு. அதை நம்ம எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்கிறோம். குர்ஆனை நம்புங்கள், அதை கருத்தூன்றி படியுங்கள். குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் ஓதப்படும் போது நீங்கள் கருத்தூன்றி செவியேற்கவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், நீங்கள் கருணை அடையப்பட்டு. அல்லாஹ்வுடைய கருணை வேணுமா? குர்ஆனை கவனமா படிங்க. கேட்குது குர்ஆன், அதனாலதான் அதை கருத்தூன்றி படியுங்கள். அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஞானத்தை சிந்தியுங்கள், அதன் வழிகாட்டுதலை புரிந்து பின்பற்றுங்கள், அதன் செய்தியை பரப்புங்கள். ஏன்னா இஸ்லாம், குர்ஆன் நம்ம இந்த அறிவியல் நுண்ணறிவுகளை பார்க்கும்போது ஒரு அறிவியல் மனநிலையத்தான் நமக்கு ஊக்குவிக்குது. அந்த வசனங்கள் எல்லாம் படிச்சோம்னா, அதாவது குருட்டு நம்பிக்கை இல்ல இஸ்லாம். கவனிப்பு, புரிதல் அடிப்படையில கட்டமைக்கப்பட்ட நம்பிக்கை. அல்லாஹ்வா இருந்தாலும் சரி, எந்த விஷயம் சும்மா கண்மூடி நம்பவே சொல்லல. அதை நம்ம கருத்தூன்றி செவியேற்கும் போது அல்லாஹ் சொல்றாங்களே, இதுல உங்க இதயத்துல என்ன பூட்டா போட்டிருக்கு, நீங்க இதை கவனமா படிக்க மாட்டீங்களா அப்படின்னு நம்மளை கேட்கறதுனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத உதாரணத்துக்கு 79வது அத்தியாயத்தின் 30வது வசனத்துல சொல்லுது, இந்த பூமியை முட்டை வடிவில் ஆக்கினார். He made the earth egg shaped. எக் முட்டை, அது ஒரு என்ன கோழின்னு சொல்றாங்கன்னா, இது ஒரு சரியான உருண்டை கிடையாது பூமி. தஹஹா, தஹாஹா அரபி வார்த்தை தான்
அது ஒரு நவீன விளக்கங்கள். அதை தீக்கோழி முட்டை, நம்ம இந்த ஒரு தீக்கோழின்னா நமக்கு என்னன்னு சொன்னா தெரியல, கொஞ்சம் உயரமா பெருசா இருக்கும், அந்த கோழி முட்டை மாதிரி இது இருக்கிறது. தற்போதைய அறிவிதல், அதனாலதான் நமக்கு 4 சீசன் வருது. இந்த சூரிய சந்திர ஓட்டம் பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல சூரியன் உதிக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே இந்த பக்கத்துல வந்த மாதிரி இருக்கும். நிலம் இந்த பக்கத்துல பாக்குற மாதிரி இருக்கும், இந்த பக்கத்துல பாக்குற மாதிரி இருக்கும். அந்த ஷேப்னாலதான் நமக்கு அது வருதுங்கிறத. இது இந்த குரான் எப்போ இறங்கப்பட்டுச்சு? 6ஆம் நூற்றாண்டுல. கிறிஸ்து பிறந்து 600 வருஷம் கழிச்சு தான் குரான் வருது. பைபிளுக்கு அப்புறம் 600 வருஷம் கழிச்சு தான் குரான். கிட்டத்தட்ட, நான் சொல்றது எக்ஸாக்டா கிட்டத்தட்ட. ஆனா இதை எப்ப இவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க? 1000 வருஷம் கழிச்சு. கிபி 1600 இருந்து 1700க்குள்ளதான் இதை கன்ஃபார்ம் பண்றாங்க. உலகம் உருண்டுன்னு சொன்ன கலீலியோவை என்ன பண்ணாங்க? கலீலியோ ஒரு விஷயம் சொல்றாரு, அவர் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனா இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒழுங்கமைப்பில் நான் இறைவனை காண்கிறேன்னு சொல்றாரு. எல்லாமே ஒரு ப்ரீஷியஸா இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டமைப்புல இருக்கிறத என்னால பார்க்க முடியுது, கால்குலேஷன்ல இயங்குகிறத என்னால பார்க்க முடியுது, அதுல நான் இறைவனை காண்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சயின்ஸுங்கிறது சயின்ஸுக்கும் குரானுக்கும் என்ன தொடர்பு? குரான் நம்மளுடைய ஆன்மாவை பலப்படுத்தும், அறிவியல் அந்த நம்பிக்கையை வலுப்படுத்தும். அதுதான் சொல்லுது, சயின்ஸ் இஸ் த லேர்னிங் வாட் சம்திங் இஸ். இது என்ன அப்படின்னு கேட்கறதா, ஏன் இதை பண்ண முடியாது அப்படின்னு கேட்கறதுக்கு பேர் தான் சயின்ஸ். ஆனா குரான் ஸ்பிரிச்சுவல்ங்கிறது நாம யாரு, இந்த பூமி எப்படி இயங்குது, அல்லாஹ் எப்படி இயக்குங்கிறத உணர்றது. அதுலதான் அல்லாவே உணரத்தான் முடியும். அல்லாஹ்க்குள்ள இருந்துட்டு நம்ம அல்லாவை பார்க்கவே முடியாது. ஏன்னா அல்லாவை பேசுறோம் எல்லாரும், எனக்கு தனியா ஒரு வேலை வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு தனியா ஒரு வேலை வரணும், அது அந்த அப்படியே சொல்லி காட்டுறாங்க. தனியா வேலை வரணும்னு நினைக்கிறாங்க அவங்க. அப்படி மெய்யாகவே இப்ப அடுத்த ஒரு வசனம் சொல்ல பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நிறைய இருக்கு. நான் 19-20 பக்கம் எழுதி வச்சிருக்கேன். நல்ல என்ன முடியுமோ அதை மட்டும் நான் ஷேர் பண்ண முடியாது. எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ் இப்ப நேற்று படிச்ச எக்ஸாம் வந்துச்சு. எத்தனை சப்ஜெக்ட்? 5 சப்ஜெக்ட் தான். ஒரு லாங்குவேஜ் இருக்கும், தமிழ், இன்னொரு செகண்ட் லாங்குவேஜ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், இல்ல அதுல பாட்டனி, ஜுவாலஜி, பயாலஜி இருக்கும், ஒரு ஹிஸ்டரி இருக்கும். எல்லாம் எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ல சொல்லி காட்டுறாங்கன்னு ஒரு 27 டிபார்ட்மெண்ட் நான் 20 வருஷத்துலயும் போய் பார்த்தா இருக்குது. பிசியாலஜி, உடல் எப்படி இயங்குதுங்கிறதெல்லாம் கூட சொல்றாங்க. இந்த வசனங்களை போறோம், அந்த வசனம் அப்படிக்ஸ்லயே இருக்கு. ஒரு நான் எல்லா வசனத்தையும் சொல்லிடுறேன், எவ்வளவு முடிவா படிச்சிடுறேன். நுரையீரல் மருத்துவத்தை சொல்றாங்க. இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் நுரையீரலுக்கு தனியா ஒரு டிபார்ட்மெண்டே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில எல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை பத்தின அவேர்னஸ் வந்திருக்கேன். நல்லா 1400 வருஷத்துக்கு முன்னாடி, 1500 வருஷத்துக்கு முன்னாடியே அதை சொல்லியிருக்காங்க. மேல ஏற போது வயத்துல போக மூச்சு முட்டும். ஒருத்தர் வருவாரு, சந்திப்பு வருமானு மது ஒழிப்புக்காக போறாரு. கன்னியாகுமரியில ஒரு டவர் மேல ஏறினாரு, தெரிஞ்சுட்டேன். மேல போகும்போது ஆக்சிஜன் அளவு சொல்றாங்க. அதை எப்படி சொல்றாங்கன்னா கம்பேர் பண்ணி சொல்றாங்க. வழி நடத்தப்பட்டவன் யாரு, வழி நடத்தப்படாதவன் யாருங்கிறதுக்கு உதாரணமா அதை சொல்றாங்க. வசந்த படிக்கிறது வழி நடத்தப்பட்டவன் அவன் திறந்த மனசோட ரொம்ப மாயா இருப்பான். வழி தவறவன் இந்த நேர இருதயம் எப்படி சுருங்கி இருப்பாரு, கடின மனம் கொண்டவனா இருப்பான். ஒரு மூச்சு முட்டை லெவலில் இருப்பான் எப்பவுமே. அப்புறம் ஏவியேஷன் மெடிசன் சொல்லுது, சைக்காலஜி, உளவியல், அப்புறம் அஸ்ட்ரோபிசிக்ஸ் இதுல பாக்குறோம். நிறைய படிக்கிறோம். கூட தம்பியில கேட்டாங்க, கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா சொல்றாரு. நேற்று வீட்டுல இருந்து வந்துருச்சு, நான் ஃபாரன்சிக் சயின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஃபாரன்சிக் சயின்ஸ் குரான்ல இருக்கு சொல்லு அப்படின்னு தெரியல. அவங்க நல்லா சொல்றாங்க, ரொம்ப சிம்பிளா. You realize that God created 7 universe in layers. அதுக்கு முன்னாடி அவர்தான் உங்களை பல கட்டங்களாக படைத்தார். இல்ல விரல் நுனிய கூட அவர் கட்டமைக்க போதுமானவர்னு சொல்றாரு. அதை வச்சுதான் கண்டுபிடிக்க ஒருத்தருக்கு இண்டிவிஜுவல். ஃபாரன்சிக் சயின்ஸ் ரொம்ப சிம்பிள். ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய விரல் ரகை இன்னொன்னு கிடையாது. அதைத்தான் டேட்டாவாக்கி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறாங்க. கண் ரேகையா இருக்கட்டும், கை ரேகையா இருக்கட்டும், ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் கிடையவே கிடையாது. ஒருத்தரும் அற்புதம் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னா, அறிந்திருப்பவர்களும் அறியாதிருப்பவர்களும் சமமானவர்களா அப்படின்னு நல்லா கேட்கிறாங்க. அதாவது
குரான் மனிதர்களை பிரபஞ்சத்தை கவனிக்கவும் சிந்திக்கவும் கற்றுக்கொள்ளவும் வலியுறுத்துகிறது. உலகத்தை சுத்தி பாரு, நான் எப்படி படைச்சிருக்குங்கிறத சிந்திச்சு பாருங்க. இந்த வசனத்திலேயே ஒரு வசனத்திலையும் சொல்றாங்க. நான் உதாரணத்துக்கு அதையும் சொல்றேன். இஸ்லாம் அதாவது அறிவியல் மனநிலையை தான் ஊட்டி வைக்கிறது. எதையும் கண்மூடித்தனமா நம்பாத. அதாவது கண்மூடித்தனமா நம்புறதுக்கு சாத்தியமே இல்லை. பகுத்தறிவது எப்படின்னு நல்லா கற்றுக் கொடுத்தேன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அதை கத்துக்கிட்டோமா அப்படிங்கறத நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கேள்வி. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும், அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி இருந்தா மட்டுமே தான் நம்ம அல்லாஹ் கூடயே இருக்கக்கூடியவங்களா ஆகும். அதுதான் அந்த வசனம் சொல்லுது, பிலீவ் இட், ரீட் இட். முதல்ல நீங்க பிலீவ் பண்ணுங்க, அப்புறம் படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் இட், பாண்டர் இட், சிந்திங்க, அதை பிராக்டிஸ் இட், பிராக்டிஸ் பண்ணுங்க, ஸ்ப்ரெட் இட். யார் யாரையெல்லாம் 619, 619, 638, 614 வருஷம் படிச்சீங்கன்னா யார் யாரெல்லாம் அது சென்றடைதோ அவர்கள் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய சமுதாயமாக மாறட்டும்னு குர்ஆன் சொல்லுது. அப்படி நம்ம இருக்கிறோமா? எதை பேச நம்ம எப்படி என்ன மாதிரி மனநிலையில இருக்கோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் ஒரு 27 டிபார்ட்மெண்ட் சொல்லிடுது, அதை மட்டும் சொல்லிட்டு உள்ள போயிடுறேன். அஸ்ட்ரோபிசிக்ஸ் விண்வெளி இயக்கம், அஸ்ட்ரானமி வான் இயக்கம், பிசிக்ஸ், ஜியாலஜி, எர்த் சயின்ஸ், இந்த பிளேட் சொல்றாங்க இல்லையா, நடுவில் இந்த சுனாமி ஏன் வச்சுன்னா கீழே உள்ள பிளேட் நகர்ந்துச்சுங்க. பிளேட் டெக்டானிக்ஸ் ஒன்று சொல்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. பிளேட் டெக்டானிக்ஸ்னு பிளேட் அட்டைகள் இயக்கத்தை பத்தி அல்ல நம்ம அதாவது குர்ஆன் எப்படி சொல்றது, அது ஃபுல் டீட்டெயிலா இருக்காது. பிரபஞ்சம் அதாவது இந்த ரொம்ப எல்லாமே டீட்டெயில்டா இருக்குதான்னா ரிசல்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. டீட்டெயில் நீ கண்டுபிடி, அதுக்குதான் உனக்கு மூளையை கொடுத்துருக்கேன், அறிவை கொடுத்துருக்கேன், பார்வையை கொடுத்துருக்கிறேன், அதற்கான வாய்ப்பு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறேன், இப்ப ஏஐயும் கொடுத்துருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்ற. கம்ப்யூட்டரையும் கொடுத்துட்டு ஏஐயும் உலகத்துல யார் என்ன தகவலை தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அதை சரியான செக் பண்றதுக்கான அறிவு உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ஆனா அந்த ரிசல்ட் எல்லாம் சொல்லிடுறேன். பூமி முட்டையானது ஒரே நாள்ல கண்டுபிடிக்கல, நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் தான் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. காலங்களுக்கு அப்பாற்பட்டது குர்ஆன். தாவரவியல் பாட்டனி சொல்லிக் கொடுக்கிறார், உயிரியல் பயாலஜி, சரி, டைஜஸ்டிவ் சைக்காலஜி, பிசியாலஜி. பாலை சொல்லும் போது அது ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அது செரிக்கப்பட்ட உணவுக்கும் பிளட்டுக்கும் நடுவிலிருந்து வரக்கூடிய ஒரு பானம் சொல்றாங்க. எப்ப சொல்றாங்க, எப்ப கண்டுபிடிக்கிறாங்க? நம்ம அதுதான் நம்ம இப்ப என்ன யோசிக்கணும்னா, நம்ம இந்த குர்ஆன் இறங்கப்பட்ட காலத்துல இருந்தா இந்த வசனத்தை எப்படி பார்த்திருப்போம். இப்ப என்ன பண்றோம், எனக்கு தெரியாத எதுவுமே இல்லை, எல்லாத்துக்கும் பொருள் இருக்கு, எல்லாத்தையும் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க அப்படி சொல்ல முடியாது. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடு. ஒருத்தர் சொல்றாரு இல்லையா, நீ கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள நான் கொண்டு வந்துருவேன்னா நமக்கு அது விளக்கம் தெரியாதுங்க. ஒருவேளை தெரிய வைக்கலாம் அல்ல. அவங்க நம்பிக்கையாளர் என்ன சொல்லுவாங்க, காலு சமையான இது எல்லாமே அல்லாட்ட இருந்து வந்துச்சுப்பா, நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு நமக்கு தெரியுதோ அதை செயல்படுத்துறேன். நான் எது தெரியுமோ எது முடியுமோ அதை நான் செயல்படுத்துறேன், புரிஞ்ச விஷயத்த. காஸ்மாலஜி பிரபஞ்சவியலை பத்தி சொல்றாங்க, விண்வெளி உயிரியல், அஸ்ட்ரோபயாலஜி, கருக்கலை. அதாவது 1400 வருஷத்துக்கு முன்னாடி சான்ஸே இல்லை. கரு எப்படி வருது, எப்படி இணையுது, எப்படி அதுல அது என்ன நிலையாகுது, அதுக்கு மேல எப்படி எலும்ப போத்துறாங்க, இதெல்லாம் இப்ப லேட்டஸ்ட் சயின்ஸ். வேளாண் அறிவியல், அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், விலங்கியல், உள்பிறப்பு உயிரியல், எவல்யூஷனரி பயாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் அது திருப்பி திருப்பி சொல்றதே திருப்பி திருப்பி சொல்றாங்கல்ல, அதான் ஃபில்டர் பண்ணி ஒரே இதான். கடலியல், ஓஷனோகிராபி. 2 கடல் ஒண்ணு சேரல. ஏன் சேரல? 2 கடல் கன்னியாகுமரியில் போய் பாத்தீங்கன்னா தெரியும், 3 கடல் இருக்கும். டிஃபரன்ஸ் நமக்கு பார்த்தாலே தெரியும். தண்ணி தானே ஒன்னா சேர்ந்துடணும்ல. இந்த டென்சிட்டி வேற, அந்த டென்சிட்டி வேற. 2 வகையான தண்ணி தரன்றாங்க, உப்பு தண்ணி நல்ல தண்ணி. ஏன் உப்பு தண்ணி நல்ல தண்ணி ஒன்னா சேர மாட்டேங்குது? கடல்ல தனியா ஒரு தண்ணி நீரோட்டமே இருக்கான். இப்படி நம்ம உள்ள போய் பார்க்கத்தான் ரஷாத் சொல்றாரு, என்சைக்ளோபீடியா நாலேஜ் இருந்துச்சுன்னா குர்ஆனை இன்னும் நீங்க டீப்பா படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸ்ட்ரக்சரல் பயாலஜி, கட்டமைப்பு உயிரியல்,
ஜெனடிக்ஸ் மரபு அறிவியல் சொல்றது, மரபணு அறிவியல், ரீப்ரொடக்ஷன் பயாலஜி, ராக்கெட் சயின்ஸ், இன்னும் நிறைய 27 டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க. இப்ப நான் வசனத்தை படிக்கிறேன், ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக படிப்போம். அதாவது முதல்ல முட்டை வடிவம் நான் சொன்னேன். இரண்டாவது, மெய்யாக அவருடைய விரல் நுனியையும் மீண்டும் கட்டமைக்கின்ற ஆற்றலுடையவராக நாம் இருக்கிறோம். 75வது அத்தியாயத்தின் 4வது வசனம். பார்த்தா விரல் ரேகையே நமக்கு தெரியாது. ஒரு பச்சை மயில வச்சுட்டு ஒரு பேப்பர்ல வச்சா தான் ரேகை வித்தியாசம் தெரியும். 2 பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் போனீங்கன்னா ரேகை வைப்பாங்க. முந்தி மை வைப்பாங்க, இப்ப கம்ப்யூட்டரே அது ரேகை எடுத்துக்குது. இந்த வசனம் விரல் நுனியை இறைப்படைப்பின் துல்லிய மற்றும் மறுகட்டமைப்பு திறனின் அடையாளமாக எடுத்து காட்டுகிறது. எவ்வளவு ஒரு ப்ரீஷியஸான விஷயத்த கூட அல்லாஹ் மறுகட்டமைக்க முடியுங்கிறத இண்டிகேட் பண்றாரு. இப்ப உள்ள அறிவியல் சயின்ஸ் அவன் நிரூபிக்குது, முடியும். துபாயில ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்தா திருப்பி உள்ள போக முடியாது. ரேகை வச்சு கண்டுபிடிச்சோம். கண் ரேகை வச்சு, கை ரேகையை விட இப்ப கண் ரேகை வச்சு. கம்பெனில எல்லாம் அட்டண்டன்ஸ் வைக்கிறதுக்கு ரேகை வைக்கணும். அதுலயும் டூப்ளிகேட் பண்ணிடுறாங்க, ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுட்டு போயிடுறாங்க. அதனால கண் ரேகை, இப்ப கண்ணை பார்த்து ரேகை வைக்கிறது கம்ப்யூட்டர் கம்பெனில எல்லாம் வந்திருக்கும். அட்வான்ஸ் கை ரேகைகளின் தனித்துவம். ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமான கைரேகைகள் உள்ளன. ஒரே மாதிரியான இரட்டையர்கள் கூட ஒரே மாதிரி இருப்பாங்க. 2 பேரு பாத்தீங்கன்னா உருவம் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா கைரேகை வேற மாதிரி இருக்கும். ஒரு நபரினுடைய வாழ்நாள் முழுவதும் மாறாதான். தடய அறிவியல் அதான் சொன்ன போரன்சிக், அதான் தடய அறிவியல். ஒரு வீட்டுல தப்பு நடக்குது அப்படின்னா அங்க பூவை தடவி, அதாவது பவுடர் தடவி யார் போனான்னு கண்டுபிடிச்சுவாங்க. பாதுகாப்பு, பயோமெட்ரிக்ஸ் போன்றவற்றின் அடையாளம். அதாவது நாம திருப்பி சொல்றது, குர்ஆனை நாம படிக்கிறோமா தினசரி, பிள்ளைங்கள் படிக்க சொல்றோமா, புரிஞ்சு படிக்க சொல்றோமா, தினசரி படிக்க சொல்றோமா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோமா அப்படிங்கறத அதை செக் பண்றதுக்கு தான் இந்த விஷயமே பேசப்படுது. அது அல்லாத வேற எந்த நோக்கமும் இல்லை. இதுக்கு இன்னும் நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். நாம முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்மளுடைய ஜெனரேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு எதை கொடுக்குறோம்? நீ குர்ஆனை கொடு, நான் சொன்னேன் இல்லையா, குர்ஆனை கொடுத்துட்டா அதுவே எல்லாத்தையும் கொடுத்துரும். திருப்பி படிக்கணும். இஃப் யூ கிவ் குர்ஆன், குர்ஆன் வில் கிவ் ஆல். குர்ஆன் தான் சொல்யூஷன். குர்ஆன் வச்சுதான் இந்த உலகமே இயங்குதுங்கிற விஷயமே தெரியாது. நம்மள எத்தனை பேர் அதை புரிஞ்சு வச்சிருக்கோம்? உலகம் முடிவுன்னு சொல்றோமே, அது எதை வச்சு சொல்றோம்? லைஃப் ஆஃப் த குர்ஆன் தான். அதுக்கப்புறம் குர்ஆன் இன்வாலிட், நம்மளும் இன்வாலிட், உலகமே இன்வாலிட். இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. ஆமாம், மெய்யாகவே மறுகட்டமைப்பு அறிவியல் ஆன்மீகம். அதாவது நவீன தடய அறிவியல் கைரேகைகள் மற்றும் டிஎன்ஏவை பயன்படுத்தி ஒரு நபரின் அடையாளத்தை சிறிய எச்சங்களில் இருந்து கூட மறுகட்டமைக்க முடியும். ஒரு சின்ன கைரேகை வச்சு ஆளை கண்டுபிடிச்சிடறான். படைச்ச அல்லாவால திருப்பி மறுகட்டமைக்க முடியாதா? எவ்வளவு பெரிய சயின்ஸ் இது பாருங்க. அடுத்து, அவர்தான் உங்களை பல கட்டங்களாக படைத்தார். எத்தனை ஒரு இடத்துல சொல்றாரு, நீ பிறந்ததுல இருந்து வயோதிகமாற வரைக்கும் என்ன ஸ்டேஜ் எல்லாம் வர அப்படின்னு சொல்றாரு. வயிற்றுக்குள்ள, தாயின் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியில வயோதிகமாயிடுச்சுன்னா நினைவு இழந்துருவாங்கன்னு கூட சொல்றாரு. நினைவு சிதைவு ஏற்படும் அப்படின்னு. அப்புறம் 7 பிரபஞ்சங்களை ஒரு அடுக்கடுக்காக படைத்தார். அதாவது நம்ம 7 பிரபஞ்சத்தை பாக்குறோமோ இல்லையோ, இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அட்மாஸ்பியரே 7 லேயரா பிரிச்சிருக்காங்க. ட்ரோபோஸ்பியர், மெசோஸ்பியர், தெர்மோஸ்பியர். இதெல்லாம் நம்ம சயின்ஸ் படிச்சிருந்தாங்கன்னா தெரியல, என்னமோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியும். அதாவது இங்க இருந்து 12 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு லேயர்னு சொல்றாங்க. 12 கிலோமீட்டர்ல இருந்து அதுக்கப்புறம் 85 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு லேயர் இருக்கு. 85ல இருந்து 600 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு லேயர் இருக்கு. இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா எப்போ இது வழி வந்தது? எப்போ? 1400 வருஷத்துக்கு முன்னாடி, 1450 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படி இருக்கும் அப்ப அந்த மக்கள் இதை படிச்சு என்ன நினைச்சிருப்பாங்க? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம அந்த கட்டத்துல போய் நமக்கு எல்லாமே ஈஸியா எளிமையா இருக்கிறதுனால இப்ப இங்க நான் பேசிக்கிட்டு இருக்கிறத நிறைய பேர் கேட்கறாங்க, அப்புறம் நிறைய பேர் கேட்கறாங்க. இதுல அது சாத்தியமே இல்லை. அதனால சொல்றாரு, அடுத்த வசனம் படிக்கிறோம் பாருங்க. அதாவது, ஒரு வெளிச்சமாக இருப்பதற்காக சந்திரனை அவர் வடிவமைத்தார், மேலும் விளக்காக இருப்பதற்காக சூரியனை அணைத்தார். இது எவ்வளவு பெரிய சயின்ஸ் இது! சந்திரன் அதுல ஒளி இல்லை, அது ரிஃப்ளெக்டர். அது சூரியன், அதுல இருந்து ஒளி கிளம்புது. ரொம்ப, அதாவது இதெல்லாம் எப்ப கண்டுபிடிக்கிறாங்க? 17th செஞ்சுரியில தான்.
17th செஞ்சுரினா 1600 தான், 1600 1700 வரைக்கும் தான் 17th செஞ்சுரின்னு சொல்றோம். 1900 இருந்து 2000 வரைக்கும் தான் நம்ம எந்த செஞ்சுரியில இருக்கோம்? 21st செஞ்சுரியில இருக்கோம். எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி அதான் ஒவ்வொரு 6வது அத்தியாயத்தின் 66வது வருஷத்துல சொல்றாரு, ஒவ்வொரு செய்திக்கும் ஒரு காலகட்டம் உண்டு. எவ்ரி ப்ராபசி வில் கம் டு பாஸ். இதில் உள்ள 6ல் 67 இதில் உள்ள ஒவ்வொரு முன்னறிவிப்பும் நிகழ்ந்தேனியே தீரும். அப்ப முன் அறிவிக்கிறது 1000 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு நேற்று நாளை கழிச்சு என்ன நடக்குதுங்கிறத சொன்னாலே அவனை பிழை மாதிரி பாக்குறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் ஒரு வேதத்துல நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம எப்படி பாக்குறோம்? அது எப்படி புரிஞ்சிருக்கோம்? அதுக்கு மேல நம்பிக்கை வச்சிருக்கோமா இல்லையா? ஸ்டில் வி ஆர் பிலீவ் இட் ஆர் நாட். பிலீவ் இட்னா படிக்கணும், அவ்வளவுதான். ரீட் இட்னு சொல்ற. அதிகாலையில படிங்க, இரவுல படிங்க. கருப்பையில் மனித வளர்ச்சி தனித்துவமான நிலையில் முன்னேறுகிறது. 17ஆம் நூற்றாண்டில் தான் மைக்ரோஸ்கோப்பே கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் எப்ப சொல்றாரு? இப்ப உள்ள அந்த ஸ்டேஜஸ், ஒரு தாயின் கருவறையில அந்த குழந்தை எப்படிலாம் வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறத ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இப்ப நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அதை சொல்லியிருக்காரு குரான்ல. இந்த குரான் நம்ம படிக்கிறோமா? புரிஞ்சு படிக்கிறோமா? கடைசி அதாவது இன்னும் 20 வசனம் இருக்கு, எத்தனை முடியுமோ பார்ப்போம். ஓ யூ ஹூ ஜின் அண்ட் ஹியூமன், அல்ல சொல்ல, ஜின்களே மனிதர்களே, வானங்கள் மற்றும் பூமியின் வெளிப்புற எல்லைகளை உங்களால் ஊடுருவ இயலுமானால் தொடர்ந்து சென்று ஊடுருவிக் கொள்ளுங்கள். அதிகாரமின்றி உங்களால் ஊடுருவ இயலாது. நான் நிறைய டிபார்ட்மெண்ட் சொன்ன பாருங்க, ராக்கெட் சயின்ஸ் இதுல தாங்க இருக்கு. இந்த பூமியில இருந்து நான் சொன்னேன் இல்லையா, 7 லேயரா இந்த பூமியை அவங்க வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து வெளியில போகணும்னா அதுக்கு ஒரு பவர் வேணுமா? ஏன் நிறைய முதல்ல அப்துல் கலாம் அவருடைய புக்ல எழுதியிருப்பாரு, நான் ஃபர்ஸ்ட் பண்ண அந்த இது வந்து போய் கடல்ல விழுந்துச்சு, எல்லாரும் எனக்கு கிண்டல் அடிச்சாங்க. திருப்பி போய் நான் வந்து அடுத்த யோசிக்கல, நக்கினி சிறகுகள் புத்தகத்துல பாத்தீங்கன்னா எழுதியிருப்பாரு. அந்த 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 பவர், அதான் இயலுமானால், எல்லைகளை உங்களால் ஊடுருவ இயலுமானால், இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். இஃப் யூ கேன் பெனட்ரேட் த அவுட்டர் லிமிட்ஸ் ஆஃப் த ஹெவன் அண்ட் த எர்த், இயலும். ஒரு இடத்துல சொல்றாரு, இவன் ரொம்ப நாள் வாழணும்னு நினைக்கிறான், 1600 வருஷம் வாழணும்னு நினைக்கிறான். அப்படி இருந்தா வாழ்ந்தாலும் கூட என்ன இருக்கும்? மெடிக்கல் முன்னேறிட்டே போகுது. நீ எல்லாருக்கும் பதில் சொல்லிதான் போகணும், கேள்வி கணக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அதனால ஊடுருவிக் கொள்ளுங்கள், அதிகாரமின்றி உங்களால் ஊடுருவ இயலாது. இந்த ஆற்றல் இல்லாமல் பூமியில் இருந்து, அதெல்லாம் சொல்றாரு, சுல்தான் அப்படின்னு சொல்றாரு. பவர் தப்பி அல்லாதான் சுல்தான், தப்பிக்க இயலாத. பூமி மற்றும் வானங்களின் எல்லைகளில் வெளியேற சக்தி தேவை. இதுலதான் இந்த விண்வெளி அறிவியல், ஸ்பேஸ் சயின்ஸ், ராக்கெட்டரி, எல்லா டிபார்ட்மெண்ட் இதுதான் பார்க்க சொல்றாங்க. அதான் நான் சொன்னல, குரான்ல வந்து டீட்டெயில்டா இருக்கா? டீட்டெயில்டா இருக்கு. எப்படி தொழுன்னு தான் சொல்லுவாரு. நீதான் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே தொழுதுருக்காங்க, அது மாறாம இருக்குது, புரியுதா? நிலைநாட்ட அது அல்லாவுடைய பவரை நம்ம பார்க்கலாம். எனக்கு போனாலும் அந்த கட்டாயத்தும் மாறுறது கிடையாது, அந்த மெத்தடும் மாறுறது, எந்த மாற்றம் கிடையாது. அது சின்ன ஒரு இடைச்சொல்கள் இருந்துச்சு, அல்லாவுடைய தூதர் வந்து கரெக்ட் பண்றாரு. இதுதான் டீட்டெயில். உதாரணத்துக்காக நான் சொல்றேன். இப்ப இது மாதிரி நீங்க இருந்து மேல போக முடியுமானால் அப்படிங்கிற போக முடியும் அப்படின்னு மனுஷன் வந்து கண்டுபிடிச்சு போறான். இப்ப இந்த டங்ஷன் எதிர்ப்பு போராட்டம், நிறைய போராட்டம், எதுக்கு மேல மேல ராக்கெட் விடுறாங்க? நம்மள ஈஸி பண்றதுக்கு. முன்னெல்லாம் வந்து ஒரு இடத்த தோண்டி செக் பண்ணணும். இப்ப மேல இருந்து போட்டோ எடுத்தா டங்ஷன் இருக்கா, மீத்தேன் கேஸ் இருக்கா, என்ன பூமிக்கு அடியில போகுது, எந்த இடத்துல என்ன இருக்குங்கிற வளத்தெல்லாம் டக் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அவ எவ்வளவு நமக்கு எல்லாம் ஈஸி பண்ணி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் தண்ணி இருக்கா இல்லையா, தண்ணி வந்து வளம் குறைய போகுது, இதெல்லாம் அதாவது 1957 தான் ஸ்புட்னிக்ல போய் அவங்க ஃபர்ஸ்ட் இறங்குறாங்க. ஆனா எல்லாம் 1400 அதுக்கு 1200 வருஷத்துக்கு முன்னாடியே, அதான் அதுக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் சொல்லிட்டாங்க. He is the one who created the 2 kinds of male and female from tiny drop of the seven. அதாவது 2 வகையான மக்கள். இந்த குர்ஆன் வசனம் குழந்தையின் பாலினத்தை, உயிரியல் தோற்றத்தை நேரடியாக குறிப்பிடும். நவீன அறிவியல் இதை மிக துல்லியமாக உறுதிப்படுத்துகிறது. ரொம்ப சிம்பிள். ஆணுக்கும் பெண்ணுக்கு என்னங்க வித்தியாசம்? பெண்ணுக்கு வந்து 2 எக்ஸ் இருக்கும், குரோமோசோம். ஆணுக்கு ஒரு எக்ஸ் ஒரு ஒய் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. குழந்தை தயாரித்து வைக்கும் போது 2 எக்ஸ் இருந்தா அது பொன் குழந்தை, ஒரு எக்ஸ் ஒரு ஒய் இருந்தா அது ஒரு ஆண் குழந்தை. ஆண் தான் அதை தீர்மானிக்கிறாங்கிறத எல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. இவன் இப்பதான் கண்டுபிடிச்சு. அப்ப இந்த ப்ராபர்ட்டியை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? இது இறைவனுடைய வார்த்தை. நம்ம இவ்வளவு காலம் பாராமுகமா இருந்துட்டோம், இதை நம்ம இன்னும் டீப்பா படிக்கணும், இதை இன்னும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்.
வாழ்க்கைக்கு தேவையான பிரச்சனைகளுக்கு இதுல தீர்வு இருக்குன்னு நம்பணும். அதை பிரட்டி பார்த்து நம்ம ஆதாரம் எடுக்கணும். அதுக்குதான் பிரதமர் சொல்லும்போது 5 வகையா அவர் சொன்னார். இதுல சட்டம் இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு, லாஸ் இருக்கு, ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு. அல்ல சில விஷயத்த கண்டிப்பா பண்ணுன்னு சொல்றாங்க. இதுல நீ அறிஞ்சா ஜும்மா கூட சொல்லும்போது நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. எங்கெல்லாம் அது சொல்றாங்க பாருங்க. நம்ம பார்க்கிற விதம், இந்த குரானை நம்ம இனிமே பார்க்கக்கூடிய விதம் மாறணும். அதை படிக்கணும். சும்மா வாசிச்சுட்டு போறது இல்ல குரானை படிக்கிறது. இன்னும் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். அமதாபத்துல இருந்து ஒரு சின்ன பிள்ளை படிக்கும், ஒத்த எழுத்தா படிக்கும், இப்ப சூப்பரா படிக்குது. சொல்றேன், நம்ம ஆன்லைன்ல பாக்குறதுனால சொல்றோம். அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு மன மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம பிள்ளைங்க படிக்கிறத கேட்கும் போது நம்ம படிக்க வைக்கிறோமா, நம்மளுடைய கடமை. எல்லாம் சொல்றாரு 20:132 அதை கடைசியில நான் சொல்லி முடிக்கிறேன். இப்ப நம்ம ஆதி பாவத்திற்காக பாவமணிக்கு தூக்குயில் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஷஹதல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. நிறைய விஷயங்கள் அந்த 20 அத்தியாயத்தை நம்ம படிச்சா ஒன்னொன்னையும் தனித்தனியா நம்ம பார்க்கலாம். திறந்த மனசோட இருப்பாங்க, சரணடைதல் இருக்கவங்க அப்படின்னு சொல்லுது. அவங்கதான் வழி நடத்தப்பட்டவர்கள். ஓப்பன் மைண்டட், ஓப்பன் ஹார்ட் அப்படின்னா என்னன்னு நீங்க கூகுள் பண்ணி பார்த்து. கடினமான கொண்டவர்கள் தான் வழி தவறி. அப்படின்னாலும் நம்ம பார்த்துக்கலாம். இப்ப நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. வானத்தை நோக்கி ஏறுகின்றவர்களுடைய நெஞ்சம் சுருங்கிறது மாதிரி சுருங்கிருமா. சூரியனை சந்திரனா எல்லாம் எதுக்கு பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க, என்றதுக்கு 1 2 3 4 என்றதுக்கும் கால்குலேட் பண்றதுக்கும் நான் இப்படி படிச்சிருக்கேன். அறிகின்ற மக்களுக்கு அவர் இவ்வாறு விவரிக்கின்றாருன்னு சொல்றாரு. அப்ப நீங்க அறிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து பூமி முற்றிலும் தண்ணீரால் மூடப்பட்டுள்ளது. எப்ப சொல்றாங்க? 1400 வருஷத்துக்கு முன்னாடி. நம்மளை சோதிப்பதற்காக. நன்மை செய்யறது யாரு? நன்மை செய்ய உங்களை சிறப்பிப்பதற்காகத்தான் இந்த மாதிரி நன்மை தீமெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அப்புறம் பூமியில் மலைகள், ஆறுகள், கனிவர்க்கங்கள், ஜோடியான படைப்பு, பகல் இரவின் சுழற்சி, சிந்திக்கும் மக்களுக்கு. மேல என்ன சொல்றாரு? விவரிக்கிறேன்னு சொல்றாரு, உங்களை சிறப்பிப்பதற்காக சொல்றாரு, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இது சான்றுன்னு சொல்றாரு. அடுத்து கால்நடைகள், படிப்பினைகள். கால்நடைகள்ல படிப்பின, அது வயிறுகள்ல நடக்கிறது. உணவிற்கும் ரத்தத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பானம், மில்க், பேரிச்சை, திராட்சை, நல்ல ஆகாரம், இதெல்லாம் சொல்லிட்டு புரிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு சான்றுன்னு சொல்ற. அப்போ திருப்பியும் இன்னும் நிறைய இருக்கு. நமக்கு நேரம் ஆயிட்டதுனால நான் இறுதியா சொல்லப்படுற கருத்து இதுதான். குரான் தான் எல்லாமே. குரான், believe the Quran, read it with the heart, whole heartly அதை படிங்க. தான் ஒரு நாள் பயன் பண்ணும்போது சொன்னாரு, ஒரு வேலையா அதை செய்யுங்கன்னு சொன்னாரு. எப்படி சாப்பிடுறது ஒரு வேலை, பல் தேய்க்கிறது ஒரு வேலை, எப்படி மலஜலம் கழிக்கிறது ஒரு வேலையோ, அது மாதிரி குரான் படிக்கிறது ஒரு வேலையா செய்யுங்க. பிள்ளைங்க செஞ்சுட்டாங்களான்னு பாருங்க. அதான் 20:132 சொல்லுது. பிலீவ் இன் த குரான், ரீட் இட் வித் த ஹார்ட், அண்டர்ஸ்டாண்ட் இட், மீனிங், இட்ஸ் மீனிங், பாண்டர் இட். அதை சிந்திச்சு பாரு, ஆராய்ச்சி பண்ணி பாரு. பாண்டர் ஓவர் இட் விஸ்டம், அந்த ஞானத்தை நல்லா சிந்திச்சு பாரு. தொழுது நல்லா ஒரு பிராக்டிக்கல் பெனிஃபிட் இருக்கு நமக்கு. உதுவெடுக்கிறதுனால நம்ம பாடி இந்த வெயில் நேரத்துல உதுவெடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படி ஒரு ஃப்ரீயா தொழுவங்களுக்கு அது கிடைக்கும், தொழிலாளர்களுக்கு கிடைக்காது இல்ல. அது உதுவெடுத்து தொழுவங்களுக்கு தானே கிடைக்கும். அப்ப பிராக்டிஸ் த கைடன்ஸ். தெரிஞ்சிச்சா காலு கம்மியானா தானா கட்டுப்படுங்க. ஸ்ப்ரெட் இட் மெசேஜ், இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க. ஸ்ப்ரெட், அந்த மெசேஜை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் நம்ம ஒன்றா குழுமி இருக்கோம். அது செய்யறோமா அப்படிங்கிறத நம்ம நாமளே பரிசோதனை பண்ணி பார்க்கணும். இந்த உலகத்துல எந்த சமூகம் தனக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை விட்டும் தூரமாகி விட்டதோ அந்த சமூகத்தால் எழுச்சி அடையவே முடியாது. எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும்னு சொல்லி அல்லாட்ட சரியான வழிகாட்டுதலை கொண்டு எல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த காரியங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் தொழுகைக்கு தயாராகலாம்.